ஹிஷாப் பரார் ஜி5ல வந்திருக்கு. தமிழ் டப்பிங்கோட இருக்குது இந்த படம். மாதவன் எதுக்கு இந்த படத்தை நடித்தார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா படத்தினுடைய கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். பேங்க்கு எப்படி கஸ்டமர்கிட்ட ரூபா 10 காசு 20 ரூபா அப்படின்னு கேட்காம அவங்களோட பணங்களை திருடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம். இது மட்டும்தான் சுவாரஸ்யம். ஆனால் இது படமாக்கப்பட்ட விதமாகட்டும், இல்லை இதில் நடித்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எதையுமே ஏற்றுக்கவே மாதிரியே இருக்காது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நாடகத்தனமான ஒரு படமாக இருக்குது. இது வெப்சீரிஸாக எடுக்கிறதுக்கு நினச்சி பண்ணாங்களா, இல்லை ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கணும்னு எடுத்து பண்ணாங்களாங்கிறது தெரியல. இதை ஏன்டா மெனக்கெட்டு பார்த்தோமோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு படம் பார்த்து முடித்த உடனே. மாதவன் டிடிஆர் கேரக்டரில் வராரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஒய்ஃபு வேற ஒருத்தன் கூட திருமணமாகி போயிடுறான், ரெண்டாவதாக இவரை விட்டுட்டு. இவருக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்த ப்ரொஃபைல் வந்து மார்க் மேக்ஸில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்கிறாரு. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த பொண்ணு பிற்காலத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. இவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை அந்த பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. வில்லனான நிதின் முகேஷ், அவர் ஒரு பேங்க்கை வச்சு நடத்தக்கூடியவர். பேங்க்கில் எப்படி மக்கள்கிட்ட இருந்து சுரண்டணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு கட்டத்தில் நம்ம மாதவன்கிட்ட 27 ரூபா 10 காசு 20 காசோ மிஸ் ஆகுது. அவர் கணக்கு போட்டு பார்த்தா என் பேங்க்கில் இவங்க திருடி இருக்காங்க, எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே ரிப்ளைவே பண்ணல. சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் டிவியை வாங்கிடுறாரு. அந்த 27 ரூபா இல்லாமல் இவருக்கு பரிசாக டிவியும் கொடுத்துட்றாங்க. அந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூட ஒருத்தனை கரெக்ட் பண்ணி பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திருடி பேங்க்கில் இவ்வளோ கோடி ரூபா ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு கேஸை ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஆகுது. ஒரு கட்டத்தில் பேங்க்கில் இருக்கக்கூடிய 2000 கோடியை பிரித்து ஒரு அரசியல்வாதியும் வில்லனும் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும், அந்த பணத்தை நாட்டை விட்டு வெளியில் போகாமல் எப்படி கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் கதை. இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நியூஸ் பேப்பரில் வந்து துண்டு செய்தியாகவும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண செய்தியாகவுமே தான் இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். படமாக ஒரு முழு நீள சுவாரஸ்ய கதையாக எதுவுமே இந்த படத்தில் இல்லை. உங்களுக்கு நேரம் இருந்தால், போர் அடிச்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தை ஒன்று பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஜி5ல இருக்குது. மல்டி லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இதை பார்த்துக்கலாம். இல்லையா இந்த கதையே நல்லாயிருக்கு அப்படின்னா இதோட முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய மற்ற ரிவ்யூவும் பாருங்கள்.